ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஜிஜேஸ் வியூ. நான் உங்கள் கஃபூர் ஜெஸா. கடந்த ஆகஸ்ட் 1 வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் பலருடைய பெயர்கள் பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு துணை போதல் என்ற அடிப்படையில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த பெயர்களை இன்று பலருடைய கவனத்தையும் ஈர்த்து பலராலும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிற பெயர்தான் கவிஞரும் ஆசிரியருமான அஹ்னஃப் ஜசீம். இவர் ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்ட போது முழு உலகிலும் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்று சொல்லி பலராலும் பார்க்கப்பட்ட போது மீண்டும் அவருடைய பெயர் இந்த வர்த்தமானியில் இணைக்கப்பட்டிருப்பது பலராலும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. என்ன வர்த்தமானியில் அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அஹ்னஃப் ஜசீம் யார் என்கிற மாதிரியான விஷயங்களை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அஹ்னஃப் ஜசீம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கடந்த ஆகஸ்ட் 1 வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் என்ன விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சுருக்கமாக பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் 1 வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் 157 முஸ்லிம்கள், அதே போல அதில் 9 பெண்கள் உட்பட மொத்தமாக 157 முஸ்லிம்களுடைய பெயர்கள் பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு துணை போதல், அதே போல அதற்கு நிதி உதவி அளித்தல் என்ற அடிப்படையில் அவருடைய பெயர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. இந்த பெயர்கள் பட்டியலிடப்பட்ட இந்த வர்த்தமானி கடந்த 1 வெளியிடப்பட்டு இருந்தாலும் 1 இடப்பட்டு 9 பிரசுரத்துக்கு அனுப்பப்பட்டு அதற்கு பிறகு 12 பிறகுதான் பத்திரிகைகளில் இவை வெளிவருகின்றன. அதற்கு பிற்பாடுதான் பல ஊடகங்களும் இதை பற்றி பேச ஆரம்பித்திருக்கின்றன. அது மட்டுமல்லாது சிலருக்கு தங்களுடைய பெயர்கள் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது கூட இதுக்கு பிற்பாடுதான் தெரிய வருகிறது. அஹ்னஃப் ஜசீம் யார்? இவருடைய கைது எப்படி இடம்பெற்றது? மன்னார் பிரதேசத்தைச் சேர்ந்த கவிஞரும் ஆசிரியருமான அஹ்னஃப் ஜசீம் 2020 புத்தளம் பிரதேசத்தில் ஒரு தனியார் பாடசாலையில் கற்பித்துக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் 2020 மே மாதம் கைது செய்யப்பட்டார். இவர் 1979 PTA என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத தடுப்பு சட்டம், அதே போல 2007 56 இலக்க சிவில் மற்றும் ICCPR என்று சொல்லக்கூடிய சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கை என்ற சட்டங்களின் அடிப்படையின் கீழ் கைது செய்யப்பட்டு காவல்துறையின் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் PTA மற்றும் ICCPR சட்டங்களின் கீழ் 10 அல்லது 20 ஆண்டுகள் சிறை வைக்கப்படுவார் என்று அப்போது சொல்லப்பட்டது. இவர் கைது செய்யப்பட்டதற்கான பிரதான காரணமாக சொல்லப்பட்டது இவர் எழுதிய நவரசம் என்று சொல்லக்கூடிய கவிதை நூலில் உள்ள ஒரு சில கவிதைகள் இளைஞர்களையும் குழந்தைகளையும் தூண்டுவதாக அமைவதாக சொல்லப்பட்டது. இவர் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு பலருடைய பிரயத்தனங்கள் முயற்சிகளுக்கு பிறகு 2021 டிசம்பர் மாதம் மீண்டும் இவர் பிணையில் நிபந்தனை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார். இதில் குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய விஷயம், புத்தளம் மேல் நீதிமன்றம் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன் இவருடைய பிணையில் இருக்கின்ற நிபந்தனைகளை தள்ளுபடி செய்ததாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 1 வெளியிடப்பட்ட வர்த்தமானி தொடர்பாக ஆகஸ்ட் 14 உருவாக்கப்பட்ட முஸ்லிம் சிறைவாசிகள் நலமுறை அமைப்பு ஜனாதிபதி செயலகத்துக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் எழுத்து மூலம் தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டிருந்தார்கள். அதுக்கு பிற்பாடு ஜனாதிபதி ஊடக பிரிவினால் வெளியிடப்பட்டிருந்த ஒரு முக்கியமான தகவல் தான் இந்த விடயம் தொடர்பாக விளக்கம் கோருவதற்கும் அதே போல மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இதுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கும் முடியும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இந்த விடயத்தை அஷ்ரப் அலி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இவரும் அந்த முஸ்லிம் சிறைவாசிகள் நலமுறை அமைப்பில் ஒரு முக்கிய உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு பிறகு கடந்த ஆகஸ்ட் 21 மற்றும் 24 இந்த முஸ்லிம் சிறைவாசிகள் நலன்புரி அமைப்பு காத்தான்குடி மற்றும் கொழும்பு பிரதேசங்களில் இது தொடர்பாக பல கலந்துரையாடல்களை மக்களோடு நடத்தி இருந்தார்கள். அது மட்டுமல்லாது எதிர்வரும் வாரங்களில் இதனுடைய முக்கியஸ்தர்கள் ஜனாதிபதியையும் அதே போல எதிர்கட்சி தலைவர் அதோடு பாதுகாப்பின் செயலாளர் போன்ற பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் போன்றவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இவ்வாறு வெளியிடப்படுகின்ற வர்த்தமானிகள் தீர்வாகிவிடுமா, இது மாறாதா என்று சொல்லி பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. கடந்த 2021 பிப்ரவரி 28 577 நபர்கள் அதே போல 18 அமைப்புகளை இது போன்ற ஒரு வர்த்தமானியில் பயங்கரவாதத்தோடு தொடர்புபட்டவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் மீண்டும் இப்பொழுது ஆகஸ்ட் 1 வெளியிடப்பட்டிருக்கின்ற வர்த்தமானியில் இதில் இருந்து 316 நபர்கள் 6 அமைப்புகளுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகின்றன. எனவே இது இந்த ஆகஸ்ட் 1 வெளியிடப்பட்ட வர்த்தமானியில்
குறிப்பிடப்பட்டிருக்கின்ற முஸ்லிம்களுடைய பெயர்கள் தொடர்பான சரியான விசாரணைகள், சரியான முயற்சிகள் எடுக்கப்படுகிற பொழுது இதற்கான நிச்சயமான நியாயமான தீர்வுகள் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வர்த்தமானி மீண்டும் மாறலாம். இந்த காணொளியில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற முக்கியமான பெயர் தான் அகனப் ஜசீம். அவருடைய வழக்கறிஞர் சஞ்சய வில்சன் விஜயசேகர சொல்கிற ஒரு முக்கியமான கருத்து தான், அவர்தான் ஆரம்பத்திலேயும் சொல்லுகிறார், இவர் கைது செய்யப்பட்ட போது இவருடைய கைது முழு உலகிலும் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்று பார்க்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டது மட்டுமல்லாது, இவர் குறிப்பிட்டிருந்த இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான், அகனப் ஜசீம் நிதி உதவி அளிக்கிறார், பயங்கரவாதத்துக்கு நிதி உதவி அளிக்கிறார் என்று சொல்லி இவருடைய பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் ஒவ்வொரு மாதமும் பிணை கையெழுத்திடுவதற்கு செல்வதற்கு அவரிடம் போதிய வசதி இல்லாமல் இருக்கிறது. அவருக்கு சொந்த தொழில் எதுவுமே இல்லை. அவர் ஒரு ஏழை விவசாயியின் மூத்த மகனாக இருந்து கொண்டிருக்கிறார் என்ற விடயத்தை அவருடைய வழக்கறிஞர் சஞ்சய வில்சன் விஜயசேகர சொல்லி இருக்கிறார். 2019 ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா தன்னுடைய பெயர் இந்த வர்த்தமானில் குறிப்பிடப்படாமல் இருந்தாலும் இது தொடர்பாக அவர் முக்கியமான கருத்தை வெளியிட்டிருந்தார். பாதுகாப்பு அமைச்சு கவனமாக ஆராய்ந்து இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தாலும் அவ்வாறு தெரியவில்லை என்கிறார் அவரே. ஏனென்று சொன்னார், 2019 ஏப்ரல் 21 தாக்குதலுக்கு பிற்பாடு வெளியிடப்பட்ட 2019 2021 வர்த்தமானியில் இவருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. அது மட்டுமல்லாது பிணையில் விடுதலை கிடைத்தவர்களும் வழக்கிலிருந்து விடுதலையானவர்களும் வழக்கு நிலுவையில் உள்ளவர்களுடைய பெயர்களும் இதில் சேர்க்கப்பட்டிருப்பது முரண்பாட்டு நிலைமையை உண்டாக்குவதாக அவர் மேலும் தெரிவிக்கிறார். வழக்கறிஞர் ருஷ்டி ஹபீப் இந்த விடயம் நியாயம் அற்றது, அதே போல இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை பல ஊடகங்களும் பலரும் சொல்கிற முக்கியமான விடயம் தான் அகனப் ஜசீமினுடைய வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுது பிணையில் விடுதலை செய்யப்பட்டவருடைய வழக்கு சென்று கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய பெயர் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பது நியாயம் அற்றது என்ற விடயத்தையும் பலரும் குறிப்பிட்டு வருகின்றனர். விடுவெள்ளை பத்திரிகை வெளியிட்டிருந்த பல ஆக்கங்களில் ஒரு ஆக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு முக்கியமான விடயம்தான் அகனப் ஜசீம் தன்னுடைய பிணைக்கு சென்று கையெழுத்திடுவதற்கு கூட வழி இல்லாத நிலையில், வசதியற்று இருக்கிற நிலையில் எப்படி அவர் இந்த பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி அளிக்க முடியும் என்கிற கேள்வியை விடுவெள்ளி பத்திரிகை தன்னுடைய ஆக்கங்களில் ஒரு ஆக்கத்தில் விடுத்திருந்தது. பல நாளும் விடுக்கப்படுகிற ஒரே ஒரு கோரிக்கை 2019 ஏப்ரல் 21 ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறவர்களிலும் அதே போல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறவர்களிலும் நியாயமான விசாரணை இது தொடர்பாக நடத்தப்பட வேண்டும். தேவையற்ற முறையில் தண்டிக்கப்பட்டிருப்பவர்கள் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய வேண்டுகோளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. தப்பு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், தப்பு செய்யாதவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மட்டும்தான் பெரும்பாலானவர்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டு இருக்கிறது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்திக்கலாம் இன்னும் ஒரு காணொளியில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தோடு. நன்றி அன்பான உறவுகளே.